ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. இன்றைக்கி வியாழக்கிழமை, ஆடிப்பெருக்கு, ஆடி 18 அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ரொம்ப விசேஷமான நாள். இன்றைய நாளில் என்னென்ன பண்ணுறோமோ அது எல்லாமே நம்மளுக்கு பல மடங்கு பெருகி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் ஆடிப்பெருக்கு. ஸோ 15 நாள் ஆடி மாதத்தில் எந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணலனாலும் இந்த ஆடிப்பெருக்குக்கு அப்புறம் எல்லா நல்ல விஷயத்துக்கும் பிள்ளையார் சொல்லி போடுவாங்க. இன்றைக்கி ஒரு ஃபுல் டே ரொட்டீன் பிளாக் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். மார்னிங் வந்து ஒரு 6 o'clockலேருந்து ஈவினிங் ஒரு 6 o'clock வரைக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஏன்னா அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய ஒர்க் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் மார்னிங் வந்து காஃபி போடுறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். டிப்பிக்கலாக எல்லா சவுத் இண்டியன் கிச்சன்லேயும் ஃபஸ்ட் ஒர்க் இதுவாக தான் இருக்கும். நான் டிகாஷன் போட்டாச்சு, வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நம்மளோட சேனலில் நிறைய டிகாஷன் போடுற வீடியோஸ் இருக்குது. ஸோ எனக்கான ஃபஸ்ட்டு காஃபி வந்து நான் போட்டுக்கிட்டேன். டீடாக்ஸ் வாட்டர் எல்லாமே குடித்தாச்சு. மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அயனுக்காக நான் வந்து பாப்பாக்கும் தம்பிக்கும் அந்த கிரேப்ஸ் ஊற வைக்கிறது, பாதாம் அதெல்லாம் ஊற வச்சுருக்கேன். ஸோ மிட் மார்னிங்கில் ஸ்நாக்ஸாகவோ ஏதோ ஒன்று அவங்களுக்கு அதை ஸ்கின் வந்து பீல் ஆஃப் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ குளிக்க போகிறதுக்கு முந்தைய சாதமெல்லாம் வச்சுட்டு போயிடலாம். குளிச்சுட்டு வந்து நம்ம வந்து சமைச்சிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன் நான் இன்றைக்கி. ஸோ போகிறதுக்கு முந்தையே இன்றைக்கி வெரைட்டி ரைஸ் தான் அப்படின்னு மெனு நேற்றே பிளான் பண்ணி என்னென்ன சமைக்கணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டேன். ஸோ அதனால் சாதம் வடிச்சிட்டு குக்கரில் வந்து தயிர் சாதத்துக்கும் பொங்கலுக்கும் பச்சரிசி வச்சுருக்கேன். ஸோ அது எல்லாமே நான் குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே வெந்துடும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெனு வந்து எல்லாமே வெரைட்டி ரைஸ், வெஜ் மெனு தான். பொதுவாக ஆடி 18 அப்படின்னு பார்த்திங்கன்னா நான்வெஜ் தான் எடுப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து நான் நான்வெஜ் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை. வீடு பயங்கர சுத்தமாக இருக்குது. நாளைக்கு ஆடி வெள்ளிக்கிழமைங்கிறனால திருப்பி எகெயின் கூட்டி துடைக்கணும், டபுள் ஒர்க் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இன்றைக்கி நான்வெஜ் வந்து சமைக்கலை. கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். சாமிக்கு கும்பிட்றதுக்கும் சரி, பசங்களுக்கும் லீவில் இருக்கனால சாப்பிட்றதுக்கும் வேணும் அப்படின்னு. அது எல்லாத்தையும் இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டில் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கிட்டேன். பொதுவாக பிகினர்ஸ்க்கு எல்லாமே ஒரு டிப் சொல்லிக்கிறேன் சாதம் வடிக்கிறத பற்றி. சாதம் வந்து வடிக்கிறதுக்கு முந்தி தண்ணி வந்து நல்லா தளபுலன்னு கொதிச்சதுக்கப்புறம், அதாவது உலை கொதிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் கொதிச்சதுக்கப்புறம் நீங்கள் அரிசியை வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈவனாக வேகும். ஸோ இந்த டிப்ஸை வந்து பிகினர்ஸ் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ என்கிட்ட இருக்கிற இந்த ஃப்ரூட் பாஸ்கெட்டில் வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி டைம் டேபிளில் வச்சுட்டேன். இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாமே எனக்கு 4 to 5 daysக்கு நல்ல தாராளமாக வரும். ஸோ பனானா, பப்பாயா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாதுளம்பழத்துக்கு போகுவேன். ஏன்னா மாதுளம்பழத்துக்கு கொஞ்சம் வந்து லைஃப் வந்து நல்லா இருக்கும். மற்ற பழங்கள் எல்லாமே இப்போ அடிக்கிற வெயிலுக்கு ரொம்ப சீக்கிரமாக கனிஞ்சு போன மாதிரி வந்துடுது. ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன். எதுவும் நிறைய வாங்கி வேஸ்ட் பண்ணலை. அதுக்குள்ளே குக்கர்லேருந்து விசில் வந்தாச்சு. கொஞ்சமாக தயிர் சாதத்துக்கு அதே பச்சரிசியை தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். சக்கரை பொங்கலுக்கு பாகு வச்சு தனியாக கொஞ்சமாக ஒரு பவுலில் சாமிக்கு பிரசாதத்துக்கு மட்டும் எடுத்து அதையும் பண்ணிகிட்ருக்கேன். 2 in 1 ஒர்க். இந்த மாதிரி பண்ணுறதுனால கிச்சனில் ரொம்ப நேரம் நிற்கிறதும் குறையும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சீக்கிரமும் நம்ம சமைச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெரைட்டி ரைஸ்க்காக நான் வந்து சாதமும் வடித்து கொஞ்சமாக உப்பு நல்லெண்ணெய் போட்டு வச்சுருக்கேன். இன்றைக்கி வந்து வெரைட்டி ரைஸ்க்கு காமனான ஒரு பொரியல் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது சரி பொட்டேட்டோ ஃப்ரை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஃபிங்கர் சிப்ஸ் மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதில் வந்து பொட்டேட்டோ ஃப்ரை வந்து நான் பண்ணியிருக்கேன். ஒன்றும் ரொம்ப பெரிய ஒர்க் எடுத்துக்கல, வெறும் ஸ்பைசஸ் மட்டும்தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், பூண்டு மட்டும் கொஞ்சம் ஃப்ளேவருக்காக தட்டி போட்டு எண்ணெயிலேயே கொஞ்சம் சிம்மில் வச்சு பரட்டி எடுத்துருந்தேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் இன்றைக்கி பண்ண லஞ்ச் மெனுவில் தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் வந்து தயிர் சாதம், இது எல்லாத்துக்குமே காமனான ஒரு ஃப்ரை. அதே மாதிரி நல்லா சிம்பிளாக டேஸ்ட்டாகவும் இருந்தது. ஸோ பொட்டேட்டோ ஃப்ரையும் பண்ணி முடித்தாச்சு. இன்னும் எனக்கு சாமிக்கு மட்டும் டெக்கர் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி பிரசாதம் வந்து பண்ணணும். ஆடி 18 அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி காப்பரிசி வந்து பண்ணுவாங்க. அது வந்து சாமிக்கு வந்து வைக்கிறதுல அவ்வளோ வந்து ஸ்பெஷல். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் ஒவ்வொரு நைவேத்திய பொருட்கள் அப்படின்னு ஒன்று தெரியாதவங்களுக்கு அது எல்லாருக்குமே தெரியும் கொடுப்பாங்க. அவங்கவுங்க வீட்டில் என்னென்ன மாதிரி பண்ணுவாங்களோ அதை தான் ஃபாலோ பண்ணுறோம். எங்கள் வீட்டில் என்னென்ன பண்ணுவாங்க, எங்கள் அம்மா எங்கள் அத்தம்மா சைடில், அதாவது இன்லாஸ் சைட்லலாம் என்ன வழக்கமோ அதை தான் நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். இந்த காப்பரிசியை ஒரு ரெசிபியாகவே உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். பச்சரிசியை ஊற வச்சிடணும். அந்த ஊற வச்ச பச்சரிசியில் ஒரு 1/2 ஸ்பூன் பாசிப்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1 ஸ்பூன் எள்ளு,
தேங்காய் இது எல்லாமே போட்டுட்டு இனிப்புக்கு வந்து வெல்லம் தான் போடணும். அச்சு வெல்லமும் நுணுக்கி போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இதெல்லாமே போட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த எள்ளோட ஃப்ளேவர் பொட்டுக்கல்லையோட இந்த அரிசியை வந்து சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாமே சின்ன பிள்ளையில நாங்கள் விரும்பி சாப்பிட்டது தான். இன்றைக்கி பொதுவாக ஆடி 18 அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஆற்றுக்கு போய் பெண்கள் எல்லாமே மஞ்சள் கயிறு வந்து மாற்றிக்குவாங்க. புது சரடு மாற்றுறவங்க. ஆண்கள் வந்து கையில் வந்து நோன்பு கயிறு கட்டிக்குவாங்க. ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பழக்க வழக்கம் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஃபாலோ பண்ணிக்குவாங்க. நான் இப்போ வந்து இன் பிட்வீனில் தயிர் சாதத்துக்கும் நான் வந்து இந்த மாதிரி கிளறிட்டேன். பொதுவாக ஃபெஸ்டிவல் டைமிங்கில் பார்த்திங்கன்னா சில டைமிங்கில் ரொம்ப ஹெக்டேக்காக இருக்கும். சில டைமில் ரிலாக்ஸ்டாக நம்ம சமைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப திக்காக கட்டியாக இருந்ததுனால நான் கொஞ்சம் தண்ணியும் ஆட் பண்ணிக்கிட்டேன் தயிர் சாதத்துக்கு. அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழையெல்லாம் இறக்கி அதை வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. லெமன் ரைஸும் ஒரு பக்கம் நான் வந்து தாளித்து எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் தான் சாமி வேலைக்கு ஆரம்பித்தேன். சாமிக்கு வந்து பூவும் டெக்கர் பண்ணணும். ஆடி 18 அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி தான் அன்றைக்கி ரொம்ப மெயின். ஸோ அதனால் நான் வந்து தண்ணி ஒரு டம்ளரில் எடுத்து வச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பைப்பு மோட்டருக்கு எல்லாமே மஞ்சள் நூல் வந்து வைக்கிறது எங்களோட வழக்கம். ஸோ அதனால் நான் வந்து மஞ்சள் கலரில் நூல் வந்து எடுத்து அதை பைப்லேயும் அப்புறம் மோட்டர்லேயும் மட்டும் கட்டிக்கிட்டேன். இன்றைக்கி வந்து பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா காப்பரிசியும் வீட்லேயே செஞ்ச பஞ்சாமிரதமும் வச்சு தான் நான் வந்து சாமிக்கு சாம்பிராணி போட்டேன். இன்றைக்கி சாம்பிராணி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பவும் போடுற மாதிரி கம்ப்யூட்டர் சாம்பிராணி தான் நான் வந்து இன்றைக்கி போட்டிருந்தது. சாம்பிராணி எல்லாம் போட்டுட்டு மற்ற சில விஷயங்கள் எல்லாமே பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலையெல்லாம் பார்த்தாச்சு. சமைச்சு முடித்த கையோடையே பாத்திரங்களையும் உடனே விளக்கிட்டேன்னா அந்த பேர்டனும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் கையோட எல்லா பாத்திரத்தையும் விளக்கி கவுண்டர் டாப்பை ஓரளவுக்கு நான் வந்து க்ளீனாக வச்சுட்டேன். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ்டாக இருந்தேன். எந்த வேலையும் பெருசாக இல்லை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அஃபிஷியல் ஒர்க்கு அப்புறம் வந்து சில விஷயங்கள்லாம் பேச வேண்டியது இருந்தது. அந்த மாதிரி சில அஃபிஷியல் ஒர்க் டாக்குமெண்ட் செக்கிங் எல்லாமே முடிச்சுட்டேன். பானகம் வந்து இன்றைக்கி சாமி கும்பிட்றதுக்கு பண்ணியிருந்தேன். லெமன் ஜூஸில் நாட்டு சர்க்கரை, ஏலக்காய், சுக்கு இது எல்லாத்தையும் தட்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பானகம் தயார். உடம்புக்கு ரொம்ப நல்லது, குளிர்ச்சியும் சரி. அதே மாதிரி இந்த மாதிரி பூஜைக்கெல்லாம் இந்த பானகம் வச்சோம்னா அவ்வளோ ஒரு விசேஷமானது. ஸோ பானகம் ரெசிபியும் உங்கள் கூட கவர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான் வைக்கணுமா அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு எப்போயாவது ரொம்ப டீஹைட்ரேட்டாக இருக்குது, கொஞ்சம் ரொம்ப தாகமாக இருக்குது அப்படிங்கிற டைமிங்லலாம் இதை வந்து நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதில் இந்த மாதிரி பானகம் வச்சு குடிச்சிங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ணுவீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது நீங்கள் வந்து அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பயும் ஒரே மாதிரி நம்ம குடிச்சிட்ருக்கும்போது சின்ன சின்ன சேஞ்சஸ் கூட நம்மளோட லைஃப்பில் ஒரு சில விஷயத்தை நம்மளுக்கு ரொம்ப ரிஃப்ரெஷிங்காக ஃபீல் பண்ண வைக்கும். சமைச்ச எல்லாத்தையுமே டைனிங் டேபிளில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் என்னென்ன சமைச்சிருக்கேன் அப்படிங்கிறதையும் நான் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் அண்ட் வியூவர்ஸ்க்காக சொல்கிறேன். ஆடி 18 அன்னைக்கு எங்கள் வீட்டில் என்னென்ன லஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நான் இப்போ சொல்கிறேன். நான் வந்து இன்றைக்கி வெரைட்டி ரைஸில் தேங்காய் சாதம், லெமன் ரைஸ், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தயிர் சாதம் பண்ணியிருக்கேன். ஸ்வீட்டுக்காக சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கேன். இந்த எல்லா சாதத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைட் டிஷ்ஷாக பொட்டேட்டோ ஃப்ரை, சிம்பிளான மசாலா போட்டு பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணியிருக்கேன். அப்புறம் பானகம், சாமி கும்பிட்டு எடுத்து வச்ச காப்பரிசியும் பஞ்சாமிரதமும். இதுதான் ஆடி 18 எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு. ஸோ உங்கள் வீட்டில் என்ன லஞ்ச் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எல்லா பவுல்லையுமே எடுத்து பிளேட்டிங்க்காக நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஷார்ட்ஸோ ரீல்ஸ் போடலாம், இன்ஸ்டா பேஜில் போடுறதுக்காக எல்லா கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி கொட்டிகிட்ருக்கேன். இதை அப்படியே ஒரு பெரிய பிளேட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு பிளேட்டர் மாதிரி சர்வ் பண்ணிக்கலாம். புதுசாக கல்யாணமானவங்களுக்கெல்லாமே இந்த ஆடி 18 வந்து அவ்வளோ ஸ்பெஷல். கல்யாணமான மாலையெல்லாம் இந்த டைமிங்கில் தான் ஆற்றுல கொண்டு போய் விடுவாங்க. அது எல்லாருமே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஒவ்வொரு கம்யூனிட்டிலையும் அது மாதிரி இருக்கும். எங்கள் கம்யூனிட்டியில் அந்த கல்யாணத்தன்னைக்கு நம்ம போட்டிருந்த அதே புடவை, பட்டு வேஷ்டி, அதாவது கல்யாணத்தன்னைக்கு என்ன ட்ரெஸ் எடுத்திருந்தோமோ அதை வியர் பண்ணிவிட்டு கல்யாண மாலையை கொண்டு போய் ஆற்றுல கொண்டு போய் விட்டுட்டு வர்றது எங்களோடது. அன்னைக்கு வந்து நான்வெஜ் தான் சமைப்பாங்க. அப்படியே தடபுடலாக மாப்பிள்ளைக்கு கறி விருந்து மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். அந்த மேரேஜ் டே வந்து ரிமெம்பர் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு ஆடிக்கு இந்த மாதிரி இவ்வளோ ஸ்பெஷலாக பண்ணுவாங்க. எத்தனை டிஸ்ட்ரிக்டில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஆடி 18 வந்துச்சுன்னா உங்களுக்கு எது ரொம்ப ஞாபகமாக இருக்கும் அப்படின்னும் நீங்கள் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓரளவுக்கு லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு
ஒன் ஸ்மால் நேப் எடுக்கிறது என்னோடய வழக்கம். ஸோ அந்த மாதிரி நான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ரெஸ்ட் எடுத்தால் தான் ஈவினிங் வந்து கொஞ்சம் பிரிஸ்காக என்னால் ஆக்டிவாக இருக்க முடியும். அதனால் நல்லாவே ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ ரெஸ்ட் எடுத்துகிட்டு நெயில் பாலிஷ் கொஞ்சம் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் நெயில் பாலிஷ் ரிமூவர் வந்து இந்த மாதிரி புதுசாக இப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக நான் ரீசெண்டாக தான் நான் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். எனக்கு இந்த மாதிரி ஒரு பிராண்ட் இருக்குங்கிறதே எனக்கு நிஜமாலுமே தெரியாது. நான் நார்மலாக காட்டனில் நெயில் ரிமூவர் வச்சு டிப் பண்ணி அப்படி தான் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நான் ரிலையன்ஸ் போகும்போது தான் இதை பார்த்தேன். சரி இது ஒன்று வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்ட்டு வாங்கி ட்ரை பண்ணது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நெயில் ரிமூவர் இருந்துச்சுன்னா எத்தனை தடவை வேணால் நம்ம வந்து நெயில் பெயிண்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லுங்கள். ஸோ என்கிட்ட இந்த மாதிரி குட்டி குட்டி நான் சின்ன சின்ன நெயில் பாலிஷ் பாட்டில் தான் வாங்குவேன். ரொம்ப பெருசு வாங்கினா நம்மளுக்கு வந்து வேஸ்ட்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு சம்டைம்ஸ் பிடிச்ச கலர் நல்ல ஒரு ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுற கலராக இருந்தால் நான் வந்து அதை பெரிய பாட்டில் கூட பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கிற சில பிராண்டு தான் வாங்குவேன். ரொம்ப காஸ்ட்லியாக நான் வந்து வாங்க மாட்டேன். ஸோ போட்டுக்கிட்டாச்சு. இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு இன்றைக்கி ஈவினிங் வந்து காஃபி டீ எதுவும் போடலை. ஏன்னா நிறைய ஹெவியாக சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. சக்கரை பொங்கலும் அந்த பஞ்சாமிர்தத்துமே ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸாக சாப்பிட்டுட்டு டெரஸ் போய் வாக் போகலாம் அப்படின்ட்டு தான். அப்புறம் இன்றைக்கி ஆடி 18. ஸோ இன்றைக்கி வந்து ஏதாவது விதையெல்லாம் விதைச்சோம்னா அந்த செடி வந்து அவ்வளோ சூப்பராக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி வந்து நான் கொத்தமல்லியும் தனியாவும் வந்து போட்டிருக்கேன். ஸோ இது எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃப்யூச்சர் விலாகில் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கொஞ்சம் கம்போஸ்ட்டும் நான் வந்து ஆன்லைனில் ஆர்டர் போட்டிருந்தேன், அதுவும் வந்துடுச்சு. மற்ற செடிங்களுக்கு ரீபாட்டிங் பண்ணுற ஒர்க்கும் இருந்தது. ஸோ டெரஸ்க்கு போய் அந்த ரீபாட்டிங் ஒர்க்கும் வந்து நான் வந்து இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கார்டனிங் ஒர்க் பண்ணுறதெல்லாம் கூட உங்களுக்கு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். எத்தனை பேர் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம வந்து என்ன தான் ஒர்க் பண்ணிகிட்டே இருந்தால் கூட வெயிட் வந்து கொஞ்சம் அளவுக்கு மேனேஜ் ஆகுமா ஆகலையா, இல்லை வெயிட் குறைஞ்ச மாதிரியே இல்லையே அப்படின்லாம் ஒரு ஃபீல் இருக்கும். பர்சனலாக எனக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதனால் மந்த்லி ட்வைஸ் வந்து இந்த மாதிரி ரீபாட்டிங் பண்ணுறது, அந்த கார்டனை க்ளீன் பண்ணுறது, அந்த மாதிரி சில வேலையெல்லாம் நான் வச்சுக்குவேன். ஆனால் வெயில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவும் ஒரு 6 o'clock மேலே தான் நான் போனேன். கொஞ்சம் மானம் மூடி இருக்க மாதிரி இருக்கே, நம்ம இப்போ போய் நம்ம விதை போட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போனது தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அப்படி ஒரு மண்டையை பழக்கிற மாதிரி வெயில் அடிச்சுது. சரி ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வந்து அது அப்படியே சன் செட் ஆகிடுச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா புதினா, அப்புறம் வந்து தனியா, வெந்தயம் இது எல்லாமே தான் வந்து பண்ணியிருக்கேன். என்கிட்ட இருக்கிற எல்லா மண்ணையும் கொட்டிட்டு புதுசாக கம்போஸ்ட் மிக்ஸ் பண்ணி நான் இந்த சாயில் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா சாயில், கம்போஸ்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொக்கோபீட் இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி தான் இந்த பாட்டை நான் இப்போ ரெடி பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக கொத்தமல்லிக்கும் இதுக்கும் நான் வந்து போட்டுட்ருக்கேன். அப்புறம் லைட்டாக வந்து தண்ணி தெளித்தாச்சு. மார்னிங் வந்து ஒரு 5:45 6 o'clock வந்து திருப்பி இந்த மாதிரி தண்ணியை வந்து ஸ்ப்ளாஷ் பண்ணி விட்டாலே போதும், நல்லா வளரும். எல்லா வேலையும் முடிச்சுட்டு கீழே வந்தாச்சு. நான் மீஷோவில் இந்த ப்ளவுஸ் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். பிளாக் கலர் காமனாகவே மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் இந்த ப்ளவுஸ் வந்து நான் ஆர்டர் போட்டிருந்தேன். என்கிட்ட கொஞ்சம் நிறைய காட்டன் சாரீஸ், பிளெயின் காட்டன் சாரீஸ் எல்லாம் இருக்குது. அது கூட இதை வந்து பேரப் பண்ணிக்கிறதுக்காக இதை வந்து நான் வாங்கியிருக்கேன். ஃப்ரீக்வெண்ட்டாக இப்போ ஆடி வெள்ளிக்கிழமை கோவிலுக்கு போகும்போது சாரியோடு போகும்போது கொஞ்சம் ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். ஸோ ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ இந்த ப்ளவுஸ் வந்து மெட்டீரியல் வரைக்கும் ஓகே தான். இந்த ப்ரைஸ்க்கு வியர் பண்ணியும் பார்த்தேன். ஒன்றும் ரொம்ப பெரிய மோசம் அப்படின்னு சொல்ல மாட்டேன், ஓகே டைப் தான். ஸோ இந்த vlog இதோடு நான் வந்து முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த vlog பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.